வணக்கம் நண்பர்களே. என்னதான் உரிமையோடு நினைத்து பழகினாலும் சில நேரங்களில் நீ யாரோ நான் யாரோ என்று உணர வைத்து விடுகிறார்கள் சில உறவுகள் என்ற சிந்தனையுடன் இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் கருப்பு கவுனி அரிசியில் நான் தோசை ஒன்று ட்ரை பண்ணேங்க. ரொம்ப நல்லா வந்துச்சு. அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். 100 வழக்கில் 2 வழக்கு அளவுக்கு கருப்பு கவுனி அரிசியை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எண்ணெய்லாம் விட தேவையில்லை. நம்ம கை சூடு பொறுக்கிற அளவுக்கு வறுத்து வச்சுக்கிட்டு அந்த வாணலிலே கருப்பு முழு உளுந்து, உங்களுக்கு உடச்ச உளுந்து கிடைச்சாலும் பரவாயில்ல, ஆனால் கருப்பு உளுந்தாக தான் இருக்கணும். அது ஒரு 1/4 கப் அளவு கருப்பு முழு உளுந்தையும் 1/2 ஸ்பூன் வெந்தயமும் போட்டு அதே மாதிரி லேசான சூடு பொறுக்கிற அளவு வந்ததும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற அந்த கருப்பு கவுனி அரிசி கூடவே போட்டு எல்லாத்தையும் ஒன்றாவே மிக்ஸ் பண்ணி மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய குவான்டிட்டி வேணும்னா நிறைய அரிசியை வறுத்து மிஷினில் கூட நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். நான் நம்ம வீடியோவுக்காக கொஞ்சமாக பவுட்ரு பண்ணி காமிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிக்கோங்க. ரவை பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப நைஸாக பவுட்ரு பண்ணக்கூடாது. ரவை பதத்துக்கு பவுட்ரு பண்ணால் போதும். நம்ம எப்போ தோசை சுடுறோமோ அப்போ தனியாக ஒரு பாத்திரத்தில் நமக்கு தேவையான அளவு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவை போட்டு அந்த மாவுக்கு ஏற்ற உப்பையும் போட்டு தண்ணி விட்டு தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி ஒரு 15 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. அது தண்ணிலாம் நல்லா இழுத்துக்கிட்டு நல்லா ஊறி போய் வந்திருக்கும். அதுக்கப்புறம் திரும்பி லேசாக தண்ணி விட்டு தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி விட்டு தோசை கல்லில் நம்ம தோசை மாதிரி சுட்டு எடுக்கணும். இது நல்லா மொறுமொறுன்னு ரோஸ்ட் மாதிரி வராது. திக்கான தோசை பதத்துக்கு தான் வரும். நான் நான்ஸ்டிக்லேயும் ஊற்றி பார்த்தேன். 2ல் ஊற்றினாலும் இந்த மாதிரி திக்கான பதத்துக்கு தான் வரும். மொறுமொறுன்னு வராது. நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் விட்டு சுட்டு எடுங்க. ரொம்ப நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். நான் இந்த தோசையை சுடும்பொழுது ஃபஸ்ட் டைம் அதுக்கு சைட் டிஷ்ஷாக சாம்பார் செஞ்சேன். சாம்பார் செஞ்சு தொட்டு சாப்பிடும் பொழுது டேஸ்ட் அந்தளவுக்கு சரியாக வரலைங்க. செகண்ட் டைம் ட்ரை பண்ணும்பொழுது நம்ம சாதாரண தோசை மாவு 1 கரண்டியும் நம்ம அந்த கருப்பு கவுனி அரிசியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பவுடரை அதே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து அதுக்கு தேவையான அளவு உப்பையும் தண்ணியும் விட்டு திரும்பியும் தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி அதே தோசை கல்லில் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வரும். குழந்தைங்களுக்குன்னா நெய் விட்டு, நமக்குன்னா பெரியவங்களுக்குன்னும் பொழுது நல்லெண்ணெய் விட்டு சுடும்பொழுது அது நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாகவும் வந்துச்சுங்க. அதனால் இந்த ஃபஸ்ட்டு மெத்தடை விட நீங்கள் செகண்ட் மெத்தடில் தோசை சுட்டிங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நல்லா காரமான சட்னி, அது பூண்டு சட்னியாக இருந்தாலும் சரி, தக்காளி சட்னியாக இருந்தாலும் சரி, நல்ல காரமான சட்னி. நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் சிக்கன் அப்படி இல்லைன்னா மட்டன் குழம்பு வச்சு இதை கூட சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னியும் சாம்பாரும் இந்த தோசைக்கு சரியாக இல்லை. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் நான். அதனால் இந்த மாதிரி சைட் டிஷ்ஷை வச்சு நீங்கள் இந்த தோசை ரெசிப்பியை உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இந்த தோசை ரொம்பவே ஹெல்த்தியானதுங்க. கருப்பு கவுனி அரிசியோட ஹெல்த் பெனிஃபிட் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.